அவருக்குள்ள குகைக்குள்ள சிவன் உட்காந்துருப்பாரு. அது எதுக்கு அந்த ஐதீகம் சொல்லுவாங்கன்னு தெரியல எனக்கு. அந்த மாதிரி இருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து சூடம் காட்டுறதுக்கு முன்னாடி சாமிக்கு படைச்சதுக்கப்புறம் கரண்ட்டு போயிடுச்சு. அந்த தீபத்தில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ மறுபடியும் கரண்ட்டு போயிடும். இப்போ கரண்ட்டு வந்ததா மறுபடியும் கரண்ட்டு போயிடும். விளக்கு அந்த தீபத்தோட விளக்கில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. சுவாமி அவ்வளோ சூப்பராக இருந்தது. எவ்வளோ அதை என்ன சொல்கிறது, அந்த இடத்துல நின்று பார்க்கும்போது அது அவ்வளோ அழகாக தெரிஞ்சது. பார்த்தீங்க, மறுபடியும் கரண்ட்டு போச்சு, அப்புறம் கரண்ட்டு வந்தது, மறுபடியும் கரண்ட்டு போச்சு, இப்படியே இருந்தது. அப்புறம் கரண்ட்டு வந்துச்சு. அது அங்கே அந்த கொஞ்சம் இன்டீரியராக இருக்கிறதுனால அப்படி போயிட்டு வந்ததுன்னு நினைக்கிறேன். இங்கே நாங்களாம் இருக்கிறது இன்டீரியர் இல்லைல்ல, அதனால ரொம்ப அது போனால் ஃபுல் டே ஷெடவுனா அப்படி தான் போடுவாங்க. அப்புறம் வந்து மாப்பிள்ளை சுவாமிக்கும் உள்ள மாப்பிள்ளை சுவாமிக்கும் டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு நாங்கள் கிளம்புனோம். ஏன்னா அம்பாள் சந்நிதிக்கு போய் சூடம் காட்டுவாங்க. அம்பாள் சந்நிதி தனியாக இருக்கும், அதனால அவருக்கு போய் சூடம் காட்டுறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த கோவிலில் தான் பாதாள நந்தின்னு ஒன்று இருப்பார். பாதாள நந்தினா இப்போ நம்ம மேலே படி ஏறி போகிறோமா, அந்த படிக்கு அடியில் இருப்பார் நந்தி. அதுதான் பாதாள நந்தி அப்படின்னு. இங்கே பார்த்தீங்களா, அந்த பாதாள நந்தி. இந்த நந்தி வந்து அடியில் உட்காந்துருப்பாரு. இந்த நந்திக்கு மேலே தான் அந்த படி ஏறி உள்ளே போகிறது. நந்தி இருக்கிற இடத்துல வந்து லைட் இல்லை, அதனால் ரொம்ப கொஞ்சம் இருட்டாக தான் தெரியும். ஒரே ஒரு தீபம் மட்டும்தான் லைட்டாக வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அந்த வெளிச்சத்தில் மட்டும்தான் தெரியும். நந்தி வந்து இங்கே பார்த்தீங்களா, நந்தி உட்காந்துருக்காரு. அவர் தலையில் ஒத்த ரோசா மட்டும் வச்சுட்டு உட்காந்துருக்காரு. யார் வச்சு விட்டாங்கன்னு தெரியல ஒத்த ரோசாவை. இந்த கோயில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் ரொம்ப ரம்மியமாக இருக்கும், ரொம்ப அமைதியாக இருக்கும். நிறைய பேர் யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம ஃப்ரீயாக போய் பார்த்துட்டு ஃப்ரீயாக வரலாம். அந்த மாதிரி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துட்டு வரலாம். அந்த மாதிரி இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் அம்பாள் சந்நிதிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக நான் இதை தலைக்குப்புறம் எடுத்திருக்கேன், அதை வந்து கவனிக்கலை, அதை அப்படியே போட்டிருக்கேன் பாருங்கள். எவ்வளோ ஃபுல்லும் தூணாக நல்லாயிருக்கும் இந்த கோயில். கொஞ்சம் ரொம்ப பழமையான கோயில். பழமையான கோயில், அவ்வளோ பழமையான கோயில் இந்த கோயில். ரொம்ப பழமையான கோயில். அம்பாள் இருக்கிற சந்நிதி இதுதான். அம்பாளுக்கும் தீபாரத்தனை காமிச்சிட்டு மணி அடிக்கும் போது இவர் வந்து நின்னார். சும்மா மணி அடிச்சுட்டு அம்பாள் ஐயோ ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, நாங்கள் ஒரு 4-5 பேர் தான் கோயிலே இருந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வந்துட்டோம். அந்த ஆர்ட்ஸ் எடுக்கலை, நாங்கள் வரும்போது தான் எடுத்தேன். அவ்வளோ நல்லா இருந்தது. கொஞ்சம் நல்லா ப்ளசண்ட்டாக பீஸ்ஃபுல்லாக இருந்துட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். அப்படியே வரும்போது சரி ஜாலியாக வரும்போது ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே ரோட்டில் உள்ள செடி மரம் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்போ தான் நாங்கள் பேசிகிட்டே வந்துட்டு இருந்தோம், அந்த கோயில் ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே எனக்கு இந்த கோயில் ரொம்ப பிடிக்கும்னா அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. என்ன சொல்கிறதுனே தெரியல, அவ்வளோ பிடிக்கும் அந்த கோயில். ஆக்சுவலாக 2 மாப்பிள்ளை சுவாமி தான். இவர் மாப்பிள்ளை சுவாமி, இன்னொருத்தர் வந்து கல்யாண சுந்தரேஸ்வரர்னு ஒருத்தர். அந்த கோயில் தான் நான் சொல்லியிருக்கேன். யானை வந்து படி ஏற முடியாத கோயிலில் அந்த மாப்பிள்ளை சுவாமியும் ஒன்று, சட்டநாதர் கோயிலும் ஒன்று, இன்னும் 3 கோயில் நான் வந்து பார்த்துட்டு சொல்கிறேன். ரோடெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக போட்டிருக்காங்கன்னு. இந்த மாதிரி ரோடு பார்த்தாலே எனக்குலாம் இப்போ வந்து பயங்கர குஷி ஆகிடுறேன், பயங்கர ஹாப்பி ஆகிடுறேன். அப்படியே வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஜாலி வெளில போ